எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. உங்குத்தமா எங்குத்தமா யாரை நானும் குத்த சொல்ல அப்படின்னு நிஃப்டி இன்னைக்கு 487 பாயிண்ட் இறங்கிடுச்சு. உங்களை தான் ஏன் இன்னைக்கு குத்தம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் இறங்கறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? நடக்கக்கூடிய சண்டையினால் எனர்ஜி ப்ரைஸஸ் எல்லாம் என்ன ஆகும்னே தெரியாமல் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் அப்படின்ற பங்கு இருக்குன்னு வச்சிங்களேன். இதெல்லாம் என்ன கண்டிஷன் ஆகும் ஒரு மாதம் கழித்து எடுத்து பார்க்கல எவ்வளவு பெரிய வாலட்டிலிட்டி பண்ணியிருப்பான்னு யாருனாலுமே சொல்ல முடியல. இப்போ வாரம் ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பங்கினுடைய சரிவு 26% இறங்கியிருக்கு. அப்போ மறுபடியும் இந்த வார் தொடர்ந்து நடக்குது அல்லது திடீர்னு நின்று போயிடுது அப்படின்ற பொழுது அப்போ இவனுடைய வாலட்டிலிட்டியெல்லாம் யாருனாலையும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு 20-30% என்பது போல் இருக்கிறதா இப்போ மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சிக்கு காரணம். அதுலேயும் ஒரு நண்பர் சொல்கிறாரு பாருங்க, இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ஒரு செல்லராக இருக்கார். செல்லராக இருந்து எப்படி ஒரு 27 லட்சத்தை விட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 27 லட்ச ரூபா விட்டதை மறுபடியும் பிடிச்சிட்டாப்ல. 27 லட்ச ரூபா விட்டதை ஒரு வருஷத்தில் மறுபடியும் இப்போ நோ லாஸ் நோ கெயினில் தான் இருக்கார். ஆனால் ஆப்ஷன் செல்லராக இருந்துக்கிட்டு எப்படி லாஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்கு போட முடியல. திடீர்னு கோல்டு அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த டேரிஃப் டென்ஷனால் கோல்டு 40-50% ஏறும்னு யாராவது கனவு கண்டிருப்பாங்களா? ஸோ மார்க்கெட் இந்த சென்டர் பாயிண்டில் இருக்கும்பொழுது மேலே வரவே வராது அப்படின்னு விற்று விட்டுருந்துருப்பார். ஆனால் கோல்டு அந்த இடத்துக்கு வந்த உடனே அதில் அவருக்கு ஹெவி லாஸ் என்பது ஆயிருக்கு. அதே மாதிரி க்ரூட் ஆயிலுமே ஒரு குறிப்பிட்ட சென்டர் பாயிண்ட்லேருந்து மேல் நோக்கி வராது. க்ரூட் ஆயில் என்னத்தை ஏறி இறங்கிற போது ஒரு நாளைக்கு $4-5 இது ஏறி இறங்கும், அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சி கொண்டு இருந்த நேரத்தில் அவன் பயங்கரமான ஒரு மூமெண்ட்டு காமிச்சிட்டான். நான் டீலராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில் ஒருத்தர் சொல்லுவார், தியாகு என்றைக்குமே ஆப்ஷனில் சம்பாதிக்கணுன்னா நேக்கடு செல்லிங் பொசிஷன், ஆனால் அது இன்ட்ராடேயில் இருக்கணும், டெலிவரியில் இருக்கக்கூடாது. என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நம்மளை வச்சு செஞ்சிருவானுங்க. டெலிவரின்னா அது ஹெட்ஜிங் இருந்தால் மட்டும்தான் ஆப்ஷன் செல்லிங் பண்ணணும். மற்றபடி இன்ட்ராடேயில் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறோம் என்ன ஒரு குட்டிக்காக நடித்தாலும் அடிபடாமல் வெளியே வந்துடுவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ பல வருஷம் கழித்து அந்த நண்பர் சொல்லியிருந்த வாக்கியம் இவருடைய கமெண்ட்டை பார்த்தோன்னே ஞாபகம் வருது. எப்படி ஒரு ஆப்ஷன் செல்லராக இருந்து 27 லட்ச ரூபா லாஸ் பண்ணியிருக்காருன்னா இப்படி தான் நேக்கடு ஆப்ஷன் செல்லிங் பண்ணிவிட்டு என்னத்தை ஆயிரப்போது பெரிய மார்க்கெட் என்னை தாண்டி போயிடுமா அப்படின்னு நினைக்கும் போது என்னைக்காவது ஒரு நாள் இப்படி வேலையை பண்ணிடுறானே. எப்பவும் இது நடக்க போகிறதில்ல. பட் ஒரே ஒரு நாள் பண்ணும் பொழுது ஒரு வருஷம் சம்பாரித்து வச்சது எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் நம்மளை நோ லாஸ் நோ கெயினில் கொண்டு நிறுத்தினா அப்போ ஒரு வருஷம் பாடுபட்டது வெட்டியாக தானே போகுது. நம்ம ஆளு எல்லாமே கில்லாடிகளாக தான் இருக்காங்க. ஒரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி 72 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ 6 லட்ச ரூபா லாஸ் ஆயிடுச்சு. ஆனால் அந்த லாஸ் நான் புக் பண்ணல, இப்போதைக்கு இறங்கி கிடக்குது, நாளைக்கே கூட திரும்பி ஏறலாம் ட்ரம்ப் ஏதாவது சொன்னதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி 6 லட்ச ரூபா அன்ரியலிஸ்டிக் ப்ராஃபிட். பட் இருந்தாலும் நான் ஒரு 16 லட்ச ரூபா லாபம் ப்ளஸ் ஒரு 4 லட்ச ரூபா டிவிடெண்ட் ஆகும்போது 20 லட்ச ரூபா நான் புக் பண்ணிட்டேன். நெட்டுக்கு பார்த்தா எப்படி பார்த்தாலும் ஒரு 14 லட்ச ரூபா ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ நம்மளால் எல்லாருமே கில்லாடிகளாக தான் இருப்பாங்க. அந்த சமயத்தில் இன்னொரு நண்பர் சொல்கிறார், இந்த ஃபைனான்ஸ் பண்ணுற தொழில் பண்ணக்கூடியவங்களை பார்த்துருக்கீங்களா? பெரும்பாலும் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. குழந்தைகளை நல்லா படிக்க வச்சுருப்பாங்க, ஒரு நல்ல வீடெல்லாம் கட்டியிருப்பாங்க, இடம் வச்சுருப்பாங்க. எல்லாத்துலேயுமே ஓரளவு பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க இந்த ஃபைனான்ஸ் தொழில் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஃபைனான்ஸ் தொழில் பண்ணுறவங்க நிறைய பேர் வாழ்க்கையில் நல்லா ஜெயிச்சு தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ வாழ்க்கையில் பெரும்பாலும் ஜெயிக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, ஒரு நண்பர் சொல்கிறாரு பாருங்க, நான் கஸ்டமர்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ஷேர்லேயும் முதல்ல ஒரு 5000 ரூபா கொடுத்து பார்ப்பேன். ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஒரு 5000 ரூபா போடுவேன். அப்போவே அவன் ஒரு 10% கொடுத்தா போதும், அதிலிருந்து நான் வெளியே வந்துடுவேன். ஒருவேளை நஷ்டமாகிற மாதிரி அந்த பங்கு கீழே வச்சுங்களேன், அடுத்த ரவுண்டு கஸ்டமர்களுக்கு பணம் கொடுக்குற மாதிரி. ஏன்னா சில பேர் நம்மகிட்ட பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டான். கேட்டாங்கன்னா, அண்ணே அது இருக்கட்டும், அதுவும் உங்கள் பணம் தான், இன்னொரு 5000 ரூபா மட்டும் கொடுங்க, இது எப்படியாவது பழைய பணத்தையும் சேர்த்து கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி கடன் கேட்பாங்க. ஸோ அடுத்த ரவுண்டில் மறுபடியும் ஒரு 20% இறங்கினதுக்கப்புறம், மேலே ஏறினா 10%, கீழே இறங்குனா ஒரு 20% இறங்குச்சுன்னு வச்சிங்களேன், அப்போ இன்னொரு 5000 ரூபா அடுத்த ரவுண்டில் போடுவேன். அதுக்குமே சில நேரங்களில் லாபம் வராது. 100 ரூபா பொருள் 80 ரூபா போயிடுச்சு, அப்பவும் ஆவரேஜ் பண்ணுறேன், அப்பவும் ஜெயிக்க முடியாது.
மறுபடியும் இன்னொரு 20% இறங்குனா இப்போ 100 ரூபா பொருள் 60 ரூபா ஆயிடுதுன்னு வச்சுங்க. அப்போ அந்த இடத்துல போய் இன்னும் கொஞ்சம் நான் பணத்தை போட்டு பார்ப்பேன், அப்புறம் ஏதாவது ஒரு வகையில் நஷ்டம் இல்லாமல் வெளியே வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாரு. அது என்னவோ வாஸ்தவம் தாங்க. பணத்துக்கு மேலே பணம் போடக்கூடிய சக்தி என்பது இருந்தால் பெரும்பாலும் ஜெயிக்கக்கூடிய வசதி தான். ஸோ வாழ்க்கையில் ஜெயிக்கிறவங்க அல்லது ஜெயிக்கிற தொழில் செய்யக்கூடியவங்களாம் எப்படி இருக்காங்கன்னா, பணத்துக்கு மேலே பணம் போட்டு தான் வெளியே வர்றாங்க அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஏய் யாருப்பா நீ, உன்னை அப்படியே பார்க்கணும் போல் இருக்கே அப்படின்னு இந்த ஸ்னைடர் எலக்ட்ரிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு பங்கு, அவன் 2025 விழுந்தப்பவும் தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸை காப்பாற்றி விட்டுருக்கான். மறுபடியும் இப்போ 2026 சமயத்தில் 52 வீக் லோ போனப்பவும் மறுபடியும் தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸை காப்பாற்றி விட்டுருக்கான். யாருப்பா நீ, உன்னை எங்களுக்கு பார்க்கணும் போல் இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம இவன் என்ன பிஸ்னஸில் இருக்கான்னு பார்த்தோம்னு வச்சிங்களேன். இட் இஸ் இன் த பிஸ்னஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங், டிசைனிங், பில்டிங் அண்ட் சர்வீசிங் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு ப்ராடக்ட்ஸ். ப்ராடக்டை பேரை சொல்லுப்பா அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டடான ப்ராடக்டில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் பெரிய ஆளுன்னா சீமென்ஸ் தான். அது அவனும் வாழ்க்கையில் இறங்குவது ஏறுவதுமா காப்பாற்றி விட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஏபிபி இண்டியாமே ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் அவனும் பெரிய ஆள் தான். அது கீழே சரிவடைஞ்சு கிடந்திருந்தது. அப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல, டக்குன்னு இயர் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்களுடைய செக்டரில் தான் இந்த ஸ்னைடர் எலக்ட்ரிக் அப்படின்ற பங்கு பாருங்கள். ஏபிபி இண்டியா இன்னும் பழைய ஹையே வரல. பட்டு இது எத்தனை கோடி வருமானம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, ஒரு வருஷத்துக்கு 1600 கோடி அசால்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஸ்னைடர் எலக்ட்ரிக் வெறும் 245 கோடி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்க ஆல்மோஸ்ட் 52 வீக் ஹை பக்கத்தில் காப்பாற்றி விட்ட ஒரு பங்காக இந்த ஸ்னைடர் எலக்ட்ரிக் அப்படின்ற ஒரு பங்கு இருக்குது. இந்த மாதிரி மட்டும் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பங்குகள் இருந்தால் இந்நேரம் கால் மேலே கால் போட்டுக்கு வந்துட்டு, ட்ரம்ப் அவர்களே நீங்கள் என்னத்தை வேணாலும் ட்வீட் போடுங்க, எங்களுக்கு என்ன கவலைன்னு நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கலாம். பட்டு நம்மளது எல்லாமே கீழே விழுந்த பங்குகளாக இருக்குது ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்டத்தால். சத்தியமாக நான் பேச ஒரு நப்பாசையில் தான் போய் எடுத்து போட்டு பார்த்தேன். சரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை முடிஞ்சிருச்சு, ட்ரம்ப் அவர்கள் ஏப்ரல் 6ஆம் தேதி தானே கிளைமேக்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார், டக்குன்னு போகிறக்கு இது நிறுத்தி விட்டாரோ அப்படின்ற ஒரு நப்பாசையில் தான் போய் பார்த்தேன். நம்ம பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த செகண்டு வரைக்குமே அங்கே குண்டுகள் மாறி மாறி விழுந்த வண்ணம் தான் இருக்குது. அட போங்கயா, எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் இந்த வாரத்துக்குள்ளே சண்டை நிறுத்துகிற மாதிரி அப்படின்ற மாதிரி எங்களுக்கு அங்கே வேலை இல்லை அப்படின்னு நான் அந்த செய்தியை இன்றைக்கி பார்க்காம விட்டுட்டேன். ஏன்னா நாளைக்கு 2 நாள் நம்மளுக்கு லீவ் வருது. அப்புறம் எதாக இருந்தாலும் திங்கக்கிழமை அன்றைக்கி பார்த்துக்க வேண்டியது தானே. அவங்க மொத்தம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு லீவ் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அடி கம்மின்னு நினச்சிக்கிட்டு போக வேண்டியதான். அடுத்த வாரத்துலேயும் செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் லீவ் வருது. பேசாமல் நீங்கள் மண்டே அன்னைக்கு லீவ் விட்டுருக்கலாம், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி லீவ் விட்டுருக்கலாம், நேற்று வியாழக்கிழமை ஆட்டோமேட்டிக்காகவே லீவு. இப்படி லீவ் விட்டுருந்தா கூட நம்ம ஒரு 500-1000 பாயிண்ட் தப்பிச்சிருக்கலாம் போல இருக்குது. இன்னொரு நண்பர் பிரபுன்னு ஒருத்தர், அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி இது ரொம்ப நல்ல கம்பெனி, ஆனாலும் எனக்கு தெரியல ஏன் தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் ஆச்சரியப்படுறாரு. எல்லாருமே நம்ம அப்படித்தாங்க ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம கீழே இறங்கி கொண்டிருந்த பங்கு லேசாக திரும்புறதை பார்த்து ஏறிடுவானோ நல்ல கம்பெனியாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினச்சி பணத்தை போட்டிருப்போம். அவனுங்க புதுசாக நீங்கள் பார்க்காத ஒன்றை காட்டுறோம் பாருங்கன்ற மாதிரி கீழே இறங்கிடுறானுங்க. அது ஏன் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, குளோபல் லெவலில் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் இல்லை. அதனால் எதிர்நீச்சல் போட்டு ஏறக்கூடிய பங்குகள் ரொம்ப குறைவான பங்குகள். எல்லா பங்குகள்னாலே அது முடியாது. இதில் பல பேர் லாஸ் பண்ணுறதே சார்ஜஸ் கொடுத்து தான் நிறைய பேர் லாஸ் பண்ணுறாங்க. நானும் எஃப்என்டோவில் நிறைய சார்ஜஸ் கொடுத்து தான் எனக்கு எஃப்என்டோ செக்மெண்ட்டில் லாஸ் என்பது ஆயிருந்தது. ஸோ இப்போ பார்க்குறேன் திடீர்னு எல்லாத்துக்கும் தூக்கி வாடு போடும்படியாக ஒரு செய்தி எஃப்என்டோ செக்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு. சில குறிப்பிட்ட ஆர்டர் டைப்ஸுக்கு பார்க்கும்போது, அதாவது ஆர்டரை பேஸ் பண்ணி ஒரு லிமிட்டை, இப்போ நம்ம பணம் கொடுக்குறோம், பணத்துக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் போடுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. சில சமயங்களில் நம்ம பணத்துக்கு பொதுவாக ஏதாவது ஒரு மார்ஜினுக்காக ஏதாவது ப்ளட்ஜ் பண்ணி ஷேர்களை ப்ளட்ஜ் பண்ணியிருப்போம், அல்லது ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் புரோக்கர் நம்மளுக்கு ஆர்டர் போடுறதுக்கு அலோவ் பண்ணுறான்னு வச்சிங்களேன். அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆர்டர்களுக்கு 0 தான், ஒரு ஆர்டருக்கு 40 ரூபாயாக உயர்த்தியிருக்காங்க சார்ஜு அப்படின்ற ஒரு தகவலை படித்த உடனே நான் ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிட்டேன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த சார்ஜ் வரும் அப்படின்னா, ரொம்ப விவரமாக சில பேர் இருப்பாங்க, இன்ட்ராடே ட்ரேடு பண்ணுவாங்க, அதுக்கு அவங்களுடைய காசே இருக்காது. ஏதாவது நல்ல
பங்குகளையோ பாண்டுகளையோ ஏதோ ஒன்று ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கி அதைய பிளட்ஜ் பண்ணி அதுக்கு லிமிட் வாங்குவாங்க. அப்படி லிமிட் வாங்கும் பொழுது அவங்க தான் டெலிவரி எடுக்கிறது இல்லையே, இன்ட்ராடே தானே பண்ணுறாங்க. இன்ட்ராடேக்கு இதை காமிச்சிக்கிட்டு கேஷ் காம்பனண்ட்டே அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வைக்காமல் வாங்கியிருக்கக்கூடிய ஷேர்களை மட்டும் வச்சே ட்ரேட் பண்ணக்கூடிய சில சரியான கழுவுற மீன்களில் நழுவுற மீனாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த மாதிரி புரோக்கரேஜ் சார்ஜ் வந்து ரெட்டிப்பாக பண்ணி விட்ருக்காங்க. சரி, நீ 20 ரூபா கூட 20 ரூபா போட்டு 40 பண்ணியிருக்க, 40ஓட கூட்டு இன்னொரு 40 ரூபாய் போட்டு நீ 80 கூட பண்ணிக்க, எங்களுக்கு அங்கே வேலை இல்லை. எனக்கெல்லாம் வந்து ஒரு 50 லட்சத்தையோ அல்லது 1 கோடியோ தாண்டும் பொழுது தான் இந்த எஃப்என்டோவை பற்றி நான் திரும்பி நினச்சி பார்க்கணுன்ற மாதிரி எங்களுக்கு அங்கே வேலை இல்லைப்பா அப்படின்ற மாதிரி. ஆனாலும் இது வந்து ரொம்ப முக்கியமான தகவல் மார்க்கெட்டில், அதனால் கவர் பண்ணுறோம். திடீர்னு நாளைக்கு ஏதாவது டெலிவரிக்கு சார்ஜுன்னு சொன்னாங்கன்னா நான்லாம் பாத்ரூம்குள்ளே வந்து ஒரு 10 நாளைக்கு அழுவேன். யார் சாமி நீ, எதுக்கு இப்போ மேலங்கிலையும் ஓடி இறங்கி ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஒன் சோர்ஸ் அப்படின்ற பங்கு இன்னைக்கு பெரிய அளவில் ஏறி க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த பங்கினுடைய சமீபத்திய விலை நகர்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு இருக்குது. அப்படி என்னப்பா நீ சாதிச்சிருக்க அப்படின்ற மாதிரி போய் பார்க்கும் பொழுது அந்த பங்கில் என்ன ஒரு செய்தினா 89 கோடி நஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணியிருக்கு போன குவார்ட்டரில். அதுக்கு முன்னாடி குவார்ட்டர்லேயும் அது 10 கோடி தான் லாபம் என்பது பண்ணியிருக்கு. உன்னுடைய நம்பர்கள் சிறுசாக இருந்தாலும் நீ போடக்கூடிய ஆட்டம் என்பது ரொம்ப அதிகமாக இருக்கிறதே அப்படின்ற மாதிரியான ஒரு பங்கு தான் இந்த ஒன் சோர்ஸ் அப்படின்றது. ஆனால் பெரிய கம்பெனிகளில் பெரிய ஆட்டங்கள் நிறையா பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அது நடக்க மாட்டேங்குது. இப்போ இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்ற பங்குலாம் எத்தனையோ பேர் வந்து பணத்தை போட்டு வச்சுருப்பாங்க. ஏன் போட்டு வச்சுருப்பாங்க, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் லோவில் இது விழுந்துடுச்சு, மறுபடியும் இங்கிருந்து மேல் நோக்கி ஏறிச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி சில பேர்லாம் போட்டு வச்சுக்கிட்டு ஏதாவது பெரிய ஆட்டமாக வரும், மேலேயோ கீழேயோ ஒரு 40-50% ஏதாவது பெரிய ஆட்டம் வரும்னு தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வேணுங்கிற இடத்துல ஆட்டம் வர மாட்டேங்குது மார்க்கெட்டில். ஸோ ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்றது புகழ்பெற்ற ஒரு பங்கு, முன்னணியாக இருக்கக்கூடிய பங்கு. பெரிய அளவில் கிராஷும் ஆகிட்டான். ஒன்றா திரும்பி அதே இடத்துக்கு போ, அல்லது அதை விடவும் பெருசாக இறங்கு. எப்படி பார்த்தாலும் மிகப்பெரிய ஒரு ஆட்டத்தை ஆட்டணும், ஆனாலும் ஒன்றும் விஷயம் இல்லையே அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க. ஸோ சில 10 நாளைக்கு முன்னாடி இந்த பங்கினுடைய விலை என்னவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 ரூபா பக்கத்தில் இருந்தது. சரி, இறங்கி ஏதாவது பிக்கப் ஆயிடுவான் அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அங்கேருந்து 100 ரூபா இறங்கியிருக்கு. சரி, இப்போவும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒன்றா இப்போ நீ 100 ரூபா ஏறிட்டு இல்லைன்னா 100 ரூபா இறங்கிட்டுன்னு கோந்துக்கிட்டு இருப்பாங்க. இனி என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி தான் இந்த பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் அப்படின்ற பங்கு, அதனுடைய மூவ்மெண்ட்டுமே கடந்த 3 மாதங்களில் பார்க்கும் பொழுது கடகடன் ஏறுவதும் கடகடன் இறங்குவதுமாக ஒரு 5-6 ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டான். இனி அடுத்தது மறுபடியும் டபக்குன்னு ஒரு 440 ரூபா போகுமா இல்லையா, அல்லது கீழே ஒரு 340 ரூபா வருமா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் இந்த பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் அப்படின்ற பங்கை பார்த்துருக்காங்க. ஸோ பிப்ரவரி மாதத்தில் ஆரம்பித்து இந்த மார்ச் முடிகிறதுக்குள்ளேயே 10% எத்தனை ரவுண்டு போயிட்டு வந்திருக்கான் பாருங்கள். இந்த பிஎஃப்சி மாதிரியே இன்னொரு பங்கு தான் லாரஸ் லேப்ஸ். அவன் அந்த அளவுக்கு இவன் போயிட்டு வரலினாலும் இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட்டுமே சமீபத்தில் ஏறுவதும் இறங்குவதுமாகவே இருந்து கரெக்டாக சென்டர் பாயிண்டில் இருக்கான். ஸோ தன்னுடைய பல இடத்துக்கு இது போகிற மாதிரி இருந்தாலும் 10% ஏறணும், அல்லது கீழே 200 days மூவிங் ஆவரேஜை தொடரணும் அப்படின்னாலும் 10% இறங்கணும். ஆக மொத்தம் ஏதாவது பெரிய மூவ்மெண்ட்டு காமிப்பாங்களா அப்படின்னு பல பெரிய பங்குகள், பிஎஃப்சி ஆகட்டும், லாரஸ் லேப்ஸ் ஆகட்டும், ஹிந்துஸ்தான் ஜிங்க் போன்ற பங்குகளெல்லாம் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்துக்கிட்டு இருக்கிற பங்குகள் விட்டு போட்டு மற்ற பங்குகள்லாம் 8% 10% ஏறி இறங்கி ஆடிக்கிட்டு இருக்காங்க. என்ன கொடுமை! இந்த சமயத்தில் தான் அப்படி எதிர்பார்த்து கொண்டிருந்த பல பங்குகளில் இந்த அப்பார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு தற்போது மேலே போவானா கீழே போவானான்னு பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் மேலே ஒரு 10% ஏறி, அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கே வந்து ஒரு 5% ஏறினதுனால ஒரு மகிழ்ச்சி என்பது வந்திருக்கு. இந்த மற்ற 3 பெரிய பசங்களும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாமல் பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இன்னொரு பெரிய பங்கு கரூர் வைஸ்யா பேங்க், அதுவும் கீழே இறங்கிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து ஏறுவானா இல்லை இறங்குவானான்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது இன்றைக்கி ஒரே நாளில் 4% ஏறி இருக்கு. இந்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு கவலையே இல்லையே அப்படின்ற மாதிரி 200 days மூவிங் ஆவரேஜை போய் டச் பண்ணிவிட்டு அங்கிருந்து ஒரு 20% ஏறிய பங்குகளில் சமீபத்தில் இந்த கரூர் வைஸ்யா பேங்க் அப்படின்ற பங்கு வந்திருக்கு.
ஸோ இந்த பங்கை வச்சு இந்த லாபத்தை அனுபவிச்சவங்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். ஸோ எந்த ஒரு பங்குமே இறங்கிட்டு திரும்பி ஏறினான்னா நம்மளுக்கு மகிழ்ச்சி என்பது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த ஆஃப்லே இந்தியா அப்படின்ற பங்கு இன்றைக்கி ஒரு 3% ஏறி இருக்கான். ஸோ அந்த பங்குமே சமீபத்தில் சரிவடைஞ்சு கிடந்த பங்கு தான். அவனு வந்து கீழேருந்து ஒரு 10% பக்கம் ஏறியதில் ஒரு மகிழ்ச்சி. இதில் பாருங்கள், கீழேருந்து ஒரு 10% ஏறினதெல்லாம் சும்மா சாதா மகிழ்ச்சி, கும்பா மகிழ்ச்சி. அவனுங்களுடைய பழைய ஹையே மீட்டெடுக்கணும். அப்போ தான் ஒரு பெருமை வந்து சேரும். இல்லை நாங்கள் 10% ஏறிட்டோம், இனி நாங்கள் கீழே போகிறோன்னு எவனாவது கீழே போயிட்டான்னு வச்சிங்களேன், அப்புறம் இந்த 10% ஏறினதும் ஒன்று தான், ஏறாமல் சும்மா கையை கட்டிக்கு வந்துருக்கிறதும் ஒன்று தான். ஒரு உதாரணத்துக்கு இந்த என்எம்டிசி அப்படின்ற ஷேர் பாருங்கள், அவன்லாம் கீழே தான் விழுந்திருந்தான், ஓகே ஃபைன். பட் திரும்பி 55 ரூபாயிலிருந்து 85 ரூபா தன்னுடைய பழைய ஹையுக்கு வந்தானா இல்லையா? இந்த மாதிரி தான் பங்குகள் வேணும். என்னை கேட்டால் இப்படி திரும்பி வர்றதுக்கு லாயக்கு இல்லாத, தகுதி இல்லாத, திறமை இல்லாத, தெம்பு இல்லாத பங்குகளை எல்லாம் தூக்கிடணும். இதெல்லாம் தெம்பு இல்லாத பங்குகள்னு அது ஒரு தனி லிஸ்ட்டை எக்ஸ்சேஞ்சுகள்லேயே வச்சிடணும். எப்படி ஒரு மீன் மார்க்கெட்டுக்கு போகிறோம், நல்ல மீன்லாம் மேலே வந்து விற்கிறாங்க, சுமாரான மீன்லாம் வந்து கீழே எங்காவது அந்த மார்க்கெட்டுக்குள்ளேயே வைக்காமல் வெளியே தள்ளி வச்சு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் காய்கறி மார்க்கெட்டுக்குள்ளே போகிறோம், நல்ல அருமையான தக்காளி பழத்தையெல்லாம் நல்ல மேலே உட்காந்து அவங்க பாட்டுக்கு விற்றுக்கிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் விலை அதிகமாக. அப்புறம் கொஞ்சம் ஒரு சுமாரான தக்காளிகள், அழுகின தக்காளிகள்லாம் வேறு எங்கேயாவது அந்த பக்கம் ரோட்டுக்கு அந்த பக்கம் போட்டு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் கும்பா பங்குகள் அப்படின்னு எக்ஸ்சேஞ்சே தனியாக லிஸ்ட் பண்ணிடணும். இதெல்லாம் ஓரளவுக்கு திரும்பி வரக்கூடிய சக்தியான பங்குகள். நீ ஹை பீட்டா ஸ்டாக்ஸ் வச்சுருக்க, ஹை ஆல்ஃபா ஸ்டாக்ஸ், அதெல்லாம் ஓகே. ஆனால் எது திரும்பி ஏறக்கூடிய பங்குகள் அப்படின்ற மாதிரி நீ லிஸ்ட்டு மட்டும் வச்ச முதல்ல நான் வந்து உன்னை பாராட்டி பேசுவேன் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கருத்து. ஆமாங்க, அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் நடத்தவங்கனாலேயே திரும்பி எது ஏறும் எது ஏறாதுன்னு கண்டுபிடிக்க முடியறதில்ல. எது அதிகமாக வாலட்டிலிட்டி, எதில் அதிகமாக லிக்விடிட்டி அப்படின்லாம் நீங்கள் போட்டு எல்லாம் லிஸ்ட் பண்ணுறீங்க, அது ஓகே. பட் நாங்கள் பணம் போடுறவங்களுக்கு என்ன வேணும்? எந்த ஷேர் திரும்பி ஏறுறதுக்கு தகுதியுடைய பங்கு. இப்போ பார்த்தீங்களா, பிஹெச்எல் அப்படின்ற பங்கு, அவனும் கீழே இறங்கிட்டு தன்னுடைய பழைய ஹையை போய் தொடுலினாலும் இது என்ன கசக்குதா? 140 ரூபா ரேஞ்சிலிருந்து 250 ரூபா திரும்பி வந்திருக்கான் பாருங்க. இந்த மாதிரி இறங்கினா திரும்பி ஏறக்கூடிய சக்தி வந்து நம்மளுக்கு வந்து கம்பல்சரி இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸில் வருமா அப்படின்றது பல பேர் யோசித்து பார்ப்பாங்க. அதில் வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி நடக்குது. இன்றைக்கே ஒரு 400-500 பாயிண்ட் நிஃப்டி இறங்கியிருக்கு. இப்படியே தொடர்ந்து 500 பாயிண்ட்டை இறங்கி போயிடுவானா? ஏதாவது ஒரு இடத்துல திடீர்னு ட்ரம்ப் என்னத்தையாவது மாற்றி பேசினா டபக்குன்னு ஏறக்கூடிய வாய்ப்பு என்பது நிஃப்டி பொறுத்த வரைக்கும் வருது பல நேரங்களில். ஆனால் எங்களுக்கு அது பத்தாது. ஒரு இண்டெக்ஸ் வேணும், திரும்ப இறங்குச்சுன்னா திரும்பி ஏறக்கூடிய சக்தியுடைய பங்குகள் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா சரிங்க நண்பர்களே. நம்ம தோசை கேட்டாவே நம்மளுக்கு உப்புமா தான் செஞ்சு போடுவாங்க. அது மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம கேட்குறது கிடைச்சிருமா? கிடைக்காது. நம்மளாக தான் போய் இடத்தையாவது கண்டுபிடிக்கணும். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவி வந்து எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.